பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம். அணிமா முகத்தோணி அரணாரோட புத்திரணி அரணாரோட புத்திரணி அணிமா முகத்தோணி அரணாரோட புத்திரணி அரணாரோட புத்திரணி அணிமா வைத்தோணி விநாயகா விநாயகா அன்னை பார்வதியாள் ஈண்டெடுத்த பாலகா. பால சரஸ்வதியே வந்தேனக்கு அருள் புரிவாய் வந்தேனக்கு அருள் புரிவாய் பால சரஸ்வதியே வந்தேனக்கு அருள் புரிவாய் வந்தேனக்கு அருள் புரிவாய் சுடலை ஈசன் கதை பாட ஐயாவோட கதை பாட வந்தே மக்கே அருள் புரிவாய் கலைமகளே. ஆதி பொன்வெள்ளி கைலாயத்தில் அந்த ஆதிகைலாயத்திலே அம்மையப்பன் ஆனந்தமாகவே வீட்டிருக்கிறார்கள். அனுதினமும் சுவாமிக்கு படிகளக்கின்ற வேலையம்மா. ஆணி பொன் சிம்மாதனத்தில் ஆமா ஆமா அம்மை உமையவள் வீற்றிருந்தாள். வீற்றிருந்தாள் 33 கோடி தேவர்களும் தேவர்களும் 44 கோடி ரிஷிகளுமே ரிஷிகளுமே கூடி சூழ வீற்றிருந்தார் உடை சூழ வீற்றிருந்தாள். புண்ணிய நாம் கைலைநாதன் கைலையிலே நாரதரும் கீதம் பாட கீத பாட நாரியர்கள் நடனம் ஆட நடனம் ஆட பூதகணங்கள் தாளம் போட தாளம் போட புண்ணியனே போற்றி என்றே போற்றி என்றே ஆதிசக்தி அருகிருக்க அருகிருக்க ஆதிசக்தி அருகிருக்க நந்திய தேவன் காவல் காக்க காவல் காக்க அணிதினமும் படியளக்க வேண்டுமென்று பகவான் பரமசிவன் ஆமதாயி பார்வதியாள் அன்னையிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு ஆமம்மா படியளக்க வேண்டும் என்று சுவாமி சிவபெருமான் புறப்படுகிறார். எப்படி வருகின்றார்? 14 லோகத்திற்கும் படியளப்பதற்கு எப்படி வருகிறார் தெரியுமா எப்படியம்மா? பகவான்? நாளி நல்ல தினை எடுத்து நாளி நல்ல தினை எடுத்து நாளி நல்ல தினை எடுத்து தினை எடுத்து நாளை நல்ல திரை எடுத்து நாடெல்லாம் படியளந்தார் படியளந்தார் பகவான் நாடெல்லாம் படியளந்தார் படியளந்தார். உரிய நல்ல தினை எடுத்து உரிய நல்ல தினை எடுத்து உரிய நல்ல திரை எடுத்து உரிய நல்ல திரை எடுத்து உரிய நல்ல தினை எடுத்து உரிய நல்ல தினை எடுத்து உரிய நல்ல தினை எடுத்து பகவானோ உலகமெல்லாம் படியளந்தார் படியளந்தார் பகவான் உலகமெல்லாம் படியளந்தார் படியளந்தார். என் தாயாகிய பார்வதி ஆமம்மா சுவாமியை பரிசோதிக்க வேண்டும் என்று இந்த பகவான் பூலோகத்தில் படிதான் அளக்கின்றாரா? வேற எங்கேயாவது படியில தூங்கி படி எழுந்து அளக்காரா இல்லன்னா நம்ம குடியை கெடுக்காரா? இவர் மேலே இன்று நமக்கு
சந்தேகம் வந்து விட்டது. அதனால் சோதனை ஏற்கனவே செய்ய வேண்டும். கங்காதேவியை ஜடாபாரத்திலே உட்கார வச்சிருக்கார். ஆமா, அதனாலே பகவான் படியளக்காராம். இல்லையா? இல்லை, யார் விட்டு படியவாது அளந்துட்டு வராரே என்று பகலெல்லாம் பூலோகத்துல இருக்காரே. பரிசோதிக்க வேண்டி பார்வதியாள் பராசக்தி என்ன செய்தாள் தெரியுமா? அம்மா என்னம்மா அப்பா, செய்கிற? மகனே விஸ்வகர்மா, அம்மா, உன்னால இந்த தாய்க்கு ஒரு காரியம் ஒண்ணு ஆக நான் வேண்டியிருக்கு. என்ன தாயி செய்யணும்? அப்பா மகனே, அம்மம்மா, சித்தரும்பு போற மாதிரி சின்ன சிமிழ் ஒன்று செய்து தர வேண்டும் அப்பா. இப்பொழுதே செய்து தருகிறேன் தாயி. உடனே விஸ்வகர்மனை வரவழைத்தார். ஆஹா. காஞ்சூரன் கம்பு வெட்டி சித்தெரும்பு ஒழுக்கமிட்டு சிமிழ் ஒன்று செய்ய சொல்லி ஆமதாயி. சித்தருமை பிடித்து அடைத்து திருக்காணி பூட்டுமிட்டு சீனி பூட்ட போட்டு பூட்டி ஆஹா, அம்மாவிடத்திலே கொடுத்தார். எம்மா என்ன செய்தா தெரியுமா? ஆ. அந்த கைலாயத்திலே செவத்தோரமாக ஊர்ந்து சென்ற 2 சித்தருமகளை தான் பிடித்து சரி. அந்த சிமிழத்திலே தான் அடைத்து தன் முந்தானிகளை இறுக முடிந்து இடுப்புல வச்சுக்கிட்டா. சித்தருமை இந்த பிடித்து பகவான் அடைத்து முந்தானியில் முடிந்து ஆ. இடுப்பில் வைத்துக் கொண்டாள் அன்னை பார்வதியாள். இந்த பகவான் இந்த எறும்புக்கும் படியளந்திருக்கிறாரா என்று இன்று பார்க்க வேண்டும் என்று படியழுக்கும் ஆயத்தை சோதிக்க வேண்டி ஆமதாகி. தாய் என்ன செய்யறா தெரியுமா? என்னமா சீதா? தலைவிரி கோலமாகவே அமர்ந்திருக்கிறாள் கைலையில். கோபா வேகமாக அமர்ந்திருக்கின்றாள் என் தாயவர் கண்களெல்லாம் பார்வதி. சிவப்பாக ஆமா, சுவாமி வரட்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறார். பகவான் படியளந்து விட்டு கைலைக்கு வருகின்றார். அப்படி மெல்ல எட்டி பார்த்தார். பார்த்தார். ஆஹா, என்னடா இது, தேவி இன்னைக்கு இருக்கிற நிலையே சரியில்லையே ஆ. என்று என்னம்மா பார்வதி. அவிழ்த்த தலையோடு அமர்ந்திருந்தாளே அவிழ்ந்த தலையோடு அமர்ந்திருந்தாளே கோப கணலாய் பார்வதியாள் கோப கரலாய் பார்வதியாள் கண்டாரி பகவானோ கண்டாரி பகவானோ அவினையாய் எதுரிப்பார் பகவானோ கண்டாரே பகவானோ பாவினையாய் எதுரைப்பார். அப்போது பகவான் என்னையா உரைக்கிறார்? அடியே பார்வதி, சுவாமி. ஏனடி இப்படி அமர்ந்திருக்கின்றாய்? சுவாமி, என்னடி? லோகத்தில் 7 14 லோகத்திற்கும் எல்லா ஜீவன்களுக்கும் பட்டினி இல்லாமல் படியிழந்து வந்தீர்களா சுவாமி? 14 லோகத்துக்கு மட்டுமல்லடி, கல்லில் உள்ள தேரைக்கும் கருப்பையில் உள்ள உயிருக்கும் நீ முந்தானியில் வைத்திருக்கிறாய் சித்திரம்பு. அதற்கும் அடியேன் படியிழந்து விட்டீனடி. இரும்பு கடை யானை முதல் அத்துணை ஜீவன்களுக்கும் படிகளுக்கும் ஆயத்தே ஆமா, பார்வதியால் சோதிக்கின்றாள் என்று பகவானுக்கு அறிந்து விட்டார். தெரியாதா பெண்ணே? தேவி, நீ முந்தானியில் வைத்திருக்கின்ற சித்தரம்புக்கும் படியிழந்திருக்கிறேன் என்று சொன்னபோது ஆமா, இருக்கவே முடியாது சுவாமி. என்னடி பராசக்திக்கு பேசுகின்றாய்? தெரியாமல் நீர் எப்படி படியிழந்திருக்கிறீர் என்று அடியே பார்த்தேன். பார்வதி, இந்த பரமனின் படியளப்பிலே இன்று உனக்கு சந்தேகம் வந்து விட்டது. நீ ஆச்சு நானாச்சு, 2 ஒன்று பார்க்க வேண்டும். ஏ தெய்வார்களே, வாருங்கள், இந்த பார்வதி என்னை சோதனை செய்கின்றாள். ஆகவே சிங்கவாளை இலைபறித்து வாருங்கள், அவள் வைத்திருக்கிற சித்தரம்பக்கடி என் படியளந்திருக்கிறன என்று பார்க்க வேண்டும். என்று பார்க்க வேண்டும் என்று ஆமா, விஸ்வகர்மா சிமிழை திறக்கிறார். ஆஹா, சித்தரும்பின் மாகிதில் திணையரிசி இருக்க கண்டாள். எம்மா பார்வதி என்ன நினைச்சா தெரியுமா? என்னையா நினைத்தாள்? நாம பிடிக்கும் போதே அந்த சித்தரம்பாகப்பட்டது உசுர பாதியை விட்டுருச்சு. கிறங்கிட்டு நாம அந்த சிமிழுக்குள்ள போட்டு இருட்டுக்குள்ள போட்டு அடைச்சிட்டோம். ஆமா. இந்த சித்தரும்பு செத்து தான் கிடக்கும். ஆ. பகவான் நம்ம கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாரு என்று நினைத்து சித்தரும்பை காண்பதற்கு சிமிழை திறந்த வேளையிலே சரி, அந்த சித்தரும்பு வாயதிலே திணையரிசி இருப்பதை கண்டால் திரையரசியை கண்டபோது என்ன நினைக்கிறா தெரியுமா? என்னம்மா? ஆஹா, ஆஹா, அறியாமல் பிழை செய்து விட்டோமே பகவானே, என்னை மன்னித்து விடுங்கள் பகவானே. அறியாமல் செய்த பிழை, அறியாமல் செய்த பிழை, அருணாரை பொறுத்தருள்வி பொறுத்தருள்வி. அறியாமல் செய்த பிழை அறியாமல் செய்த பிழை அரணாரை பொறுத்தருள்வீர் பொறுத்தருள்வீர் செப்புக்குள்ளே இருந்தாலும் செப்புக்குள்ளே இருந்தாலும் சிவனறிய மாயமில்லை மாயமில்லை. செப்புக்குள்ளே இருந்தாலும் சிவனறிய மாயமில்லை மாயமில்லை. அறைக்குள்ளே இருந்தாலும் அறைக்குள்ளே இருந்தாலும் அரணறிய மாயமில்லை மாயமில்லை. அறைக்குள்ளே இருந்தாலும் அரணறிய மாயமில்லை மாயமில்லை. அடியாள் செய்த பிழையை பொறுத்தருள வேணும் பகவானே என்று. அடியே பார்வதி, சுவாமி, என்னை சோதித்த காரணத்தினாலே உனக்கு 3 தண்டனைகள் தரப்போகின்றேன். என்னவென்று கேட்கின்றாயா? தச்சனுக்கு மகளாக தாட்சாயினியாக நீ பிறக்க வேண்டும். 1, 2 அட்டகாலி 8 பேராக நீ பிறந்து புவியிலே இருக்க வேண்டும். 3 பேச்சியாக நீ பிறந்து பிணங்களை உண்ண வேண்டும். இவை உனக்கு தண்டனை அல்லடி, நான் கொடுக்கின்ற வரம். போ.
என்று பகவான் ஆமாம். அன்னை பார்வதியிடத்தில் உரைக்கும் போது ஆஹா. பராசக்திக்கு மனம் ஆறுதல் அடையாமலை காஞ்சிவன காடதற்கு வந்து அந்த காஞ்சிவனக்காடதிலே என் தாயாகிய பார்வதி பராசக்தி தவம் இருக்கின்றார். ஆமம்மா. ஆற்று மணலை கொட்டி அடுக்கடுக்காகவே லிங்கம் சமைத்தாள். சரி. சேற்று மணலை சேர்த்து சிவலிங்க வடிவமாக்கி அரணாரை போல் உருவம் செய்து 12 வருட காலம் பாரத்தவம் செய்கிறாள். 12 வருடமாக பாரத்தவம் செய்யலோட்டா அன்னமதை தான் வெறுத்து அம்மை அருந்தவங்கள் செய்யலோட்டா நமச்சிவாயா என்று உரைத்து மந்திரத்தை என்றுரைத்து அருந்தவங்கள் செய்யலோட்டாள். என் தாயாகிய பார்வதியால் தவம் இருக்கின்ற இடமதில் என்ன என்ன வினோதம் நடக்கு தெரியுமா? என்ன வினோதங்கள் நடக்குதம்மா? அம்மையினுடைய மேனியை சுற்றி புற்றுமண் மூடிவிட்டது. கருநாகம் சென்னாகம் முட்டையிட்டு அடைகாத்தது. ஆமம்மா. நாகங்கள் ஊர்ந்து விளையாடியது. அப்பொழுதும் அம்மை பராசக்தி பார்வதியாளுக்கு உணர்வு என்பது இல்லை. ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். கொண்டையிலே சில குருவி கூடு கட்டி முட்டையிட பல்லெல்லா பாசி பத்த ரோமம் எல்லா சடைகள் பின்ன கால் மாட்டிலே முளைத்த மரம் மாட்டிலே பூச்சோரிய கால் மாட்டில் முளைத்த மரம் தலை மாட்டில் பூச்சொரிய 5 தலை சென்னாகம் அடகிடந்து முட்டையிட அருந்தவங்கள் செய்யலுற்றாள் ஆரணங்கள் ஈஸ்வரியாள். சிவபெருமான் காளி நல்ல வாகனத்தில் ஆரோகணித்து கரைக்கண்ட பகவான் பராசக்தி பார்வதியாள் இருக்குமிடம் எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி எப்படி எப்படி? காளி நல்ல வாகனத்தில் காளி நல்ல வாகனத்தில் கரை கண்டனோ ஏகி வரா கைலைநாதல் சிவபெருமான். ஊசி நல்ல படர்ந்த மலை அங்கே ஊசி நல்ல படர்ந்த மலை உத்திராட்சம் காய்க்கும் மலை ஏகி வாரார் கொண்டரார். பாசி நல்ல படர்ந்த மலை அங்கே பாசி நல்ல படர்ந்த மலை பலரிசிகள் வாழும் மலை ஏகி வாரார் கைலைநாதல். பெண்ணே பார்வதி, உனக்கு என்னம்மா இப்படி வரம் இருந்ததா தவம் இருந்ததா வரத்தை வாங்க நீ வேண்டுமா கேட்டால் நான் இல்லை என்றா சொல்லப் போகிறேன் தேவி. என்று சிவபெருமான் உரைக்கும் போது ஆஹா. என் தாயாகிய பார்வதி பராசக்தி என்ன கேட்டா தெரியுமா? அடியே பெண்ணை என்னடி வேணும்? கொஞ்சி விளையாட பட்சிளம் குழந்தை வேணும் பகவானே. அப்படியா? நீ கொஞ்சம் விளையாட குழந்தை வேண்டும் என்று கேட்ட காரணத்தினாலே உனக்கு ஒரு பாலகனை தருவதென்று அடியேன் முடிவு செய்து விட்டேன். ஆனிமோல் ஒரு பிள்ளை, அழகான ஒரு பிள்ளை. ஆத்தோரமா குளத்தோரமா போய் உட்கார்ந்துகிட்டா மூத்த பிள்ளை கணபதி. இளையவன் முருகப்பெருமான் இருக்கானே வள்ளி தேவி யானையோடு வர்ணமயில் மீதிலேறி லோகமெல்லாம் சுற்றி வருகிறான். அதனாலே கைலாய காவலுக்கு என் பக்கத்தில் அருகில் இருப்பதற்கு எனக்கு ஒரு பாலகன் வேண்டும். பெண்ணை பார்வதி, தாங்களோ படிகளுக்கு சென்று விடுகிறீர்கள் பகவானே. என் பக்கத்தில் என் பிள்ளை ஒரு அழகான பாலகன் வேண்டும் சுவாமி என்று கேட்டாள். என்னிட குழந்தை வரம் கேட்டு விட்டாய். கொஞ்சி நானும் விளையாட குழந்தை ஒன்றே வேணும் சுவாமி. மடியில் வைத்து விளையாட மதளை ஒன்றே வேணும் சுவாமி.
அடியே பெண்ணை புருஷன் பார்வதி, இல்லாத புத்திரன் வேணும் பகவானே. நீ கேட்டபடிக்கு தாரேனடி. சுவாமி அடியே நமது கைலாச வாசனிலே வாசலில் அந்த வடக்கு வாசல் தன்னதிலே 1000 மணிமண்டபம் இருக்குதடி. ஆமா அந்த 1000 மணிமண்டபத்திலே 32வது தூணதியிலே தூண்டாத மணிவிளக்கு சுடர் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அணையாத தீபம். ஆமா, அந்த சுடர் விளக்கு முன்னால் போய் நிற்க வேண்டும். அடியே பார்வதி, ஸ்நானம் நியமம் செய்து சலவை செய்த பட்டுடுத்தி ஆமா, என்னை மனதிலே தான் இணைந்து சிறப்போடு முந்தானியை ஏந்தினாக்கால் ஆஹா, அழகான ஆண் குழந்தை என் அம்சமாக உனக்கு கிடைக்கும், உனக்கு கிடைப்பானடி என்று சொல்லும் போது சரி என் தாயாகிய பார்வதியாள் ஆஹா, நீராடி பட்டோடுத்தி நீண்ட குழல் தான் முடித்தாள். நீண்ட குழல் தான் முடித்தாள். நீராடி பட்டோடுத்தி நீண்ட குழல் தான் முடித்தாள். நீண்ட குழல் தான் முடித்தாள். கண்ணுக்கு மையெழுதி 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 காதுக்கு தங்கத்தோடு மெட்டு வாராளி. கைலாச வாசலில் வடக்கு கோட்டை தன்னதில் அந்த வடக்கு கோட்டை வாசலிலே 1000 மணிமண்டபத்தில் சரி 32வது தூண் அருகில் ஆமதாயி தூண்டாத மணிவிளக்கு சுடர் விளக்கு அணையாத தீபம் ஆஹா எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும். ஆஹா, சுவாமி பார்வதிக்கு தெரியாமல் திரியை தூண்டிவிட்டார். சரி கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. சரி ஆதியும் அந்தமில்லா அருட்பெரும் ஜோதியாக விளங்கக்கூடிய கருணை வடிவானவரே சரி பகவானே ஆஹா என்று நமச்சிவாய மந்திரத்தை உச்சரித்தாள். ஆஹா, அப்போது எப்படி வணங்கினாள் தெரியுமா? எப்படி? தீபத்திற்கு நமஸ்காரம் செய்கிறாள் அன்னை பராசக்தி பார்வதியா. ஆஹா, ஓம் தீபக்ஷோதீர் பரபிரம்ம தீபக்ஷோதீர் ஜனார்த்தன தீபோகிருதமே பாவம் சந்தியா தீப நமோஸ்துதே சுபம் கரோது கல்யாணம் ஆரோக்கியம் சுகசம்பத்தும் மம புத்தி பிரகாசாய தீபக்ஷோதீர் நமோஸ்துதே. ஆஹா, 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 ஆஹா. அப்படி தீபத்திற்கு நமஸ்காரம் செய்யும் போது செய்து சுவாமி பின்னால் நின்று திரியை தோண்டிவிட என் தாயவள் முந்தானியை ஏந்தி குழந்து விட்டு நிற்கின்றாள். எரிய ஆரம்பித்தது. ஆமா, முந்தானியை ஏந்த நிற்கிறாள் பார்வதியாள். ஆமதாயி முத்து போன்ற சுடர் 3 சுடர் ஆஹா, அம்மையினுடைய முந்தானியிலே விழுகின்றது. சொட்டு 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 முத்து போல சுடரோளிதான் மொழி மொழிந்து இழந்ததையா கூட்டி நல்ல தான் பிடித்தாள் தான் பிடித்தாள் கூட்டி நல்ல தான் பிடித்தாள். கூட்டினாள். முத்ததோடு பார்வதியாள் பார்வதியாள். காலும் கையும் இல்லாமலே கண்ணமோக்கும் இல்லாமலே முண்டகமாய் உருளுதையா உருளுதையா முண்டகமாய் உருளுதையா முண்டகமாய். ஏற்றமுள்ள குழந்தையது குழந்தையது. பார்த்தளங்கே பார்வதியாள் பாவனையாய் அது சமயம் ஓடி அங்கே மாரணையா பாராணையா ஓடி அங்கே மாரணையா ஓடியங்கே. முத்ததோடு சிவனீடத்தில் சிவனீடத்தில் சுவாமி பகவானே தேவி குழந்தை வரம் கேட்டதற்கு முண்டகை குழந்தையை கொடுத்து விட்டீரே பகவானே. இந்த குழந்தையை தந்தேனா? காலுமில்லை கையுமில்லை கண்ணுமில்லை மூக்குமில்லை வாயுமில்லை ஆஹா, அம்மி குளவி போல் உருண்டு கொண்டு வருகிறதே பகவானே. எங்கே கொண்டு வா பார்க்கலாம் அந்த அம்மி பாலகனை. குளவிக்காவது 2 பக்கம் பிடித்தரைக்கிறதுக்கு பிடி இருக்குமே, ஆஹா, அது கூட இந்த பிள்ளைக்கு இல்லையே சுவாமி. புலம்பாதே, குழந்தையை முதல்ல இங்க கொண்டு வா. இதோ பாருங்கள் சுவாமி என்று சொல்ல ஆஹா, பிரம்மதேவன் உருப்பிடித்து போட சரி சுவாமி ஜீவனை கொடுக்கிறார். ஆஹா, தன் அம்சமாகவே சிவபெருமான் அம்சமாக பிறக்கின்றார். ஆஹா, அங்கே சுடலிமாட சுவாமி ஆமாம்மா, ஒரு பிள்ளை
முண்டக சுவாமி, ஆமா. ஒரு பிள்ளை சுடலை மாடன், சரி. ஒரு பிள்ளை மாசான பேச்சு. ஆஹா, ஆஹா. இப்படி ஒரு பிள்ளை கேட்டா 3 கிடைத்தது, ஒரு குழந்தை கேட்டா 3 படக்கு கிடைத்தது, 3 மடங்கு கிடைத்தது. ஆமதாயி. 3 பிள்ளைகளுக்கும் சரி. மாணிக்க பொன் தொட்டிலே இட்டு அந்த கைலாசமானதிலே மாணிக்க பொன் தொட்டில் தானிட்டு பாலமுது தான் கொடுத்து சரி. தொட்டிலில் இட்டு அம்மா தாலாட்டு பாடுறாளாம். ஆஹா. ஆராரோ ஹரிரரோ, ஆராரோ ஹரிரரோ, அரமுதி ஆராரோ. ஆராரோ அரிரரோ, ஆராரோ அரிரரோ, அரமுதே ஆராரோ. தாலாட்டி பாலூட்டி, ஆராரோ தாலாட்டி பாலூட்டி, ஆராரோ. பஞ்சனகில் தான் கிடத்தி. ஆராரோ அரிரரோ, ஆராரோ அரிரரோ, அரமுதே ஆராரோ. சுடரொளியில் பிறந்த என் செல்வ மக்களே என்று சரி. பாலமுது தான் கொடுத்து தாலாட்டு பாடுகிறாள். ஆமா. மாணிக்க பொன் தொட்டிலில் இட்டாள். சரி. அம்மா யோக நிட்டையிலே போய் அமர்ந்து விட்டாள். நட்ட நடுநிசி சாமம் இலைகுலங்கா இலைகுலங்கா நேரம். ஆமா. இரவு 12 மணி அளவில் ஆமதாயி. பூலோகத்திலே சுடுகாட்டில் பிணம் வெந்து கொண்டிருக்கிறது. அந்த மயானமானதிலே வினவதுதான் வேகே. இங்கே வாடையாகப்பட்டது கைலாச வாசலுக்குள் மெல்ல எட்டி பார்த்தது. ஆஹா. பிச்சிப்பூ வாடை, மல்லிகைப்பூ வாடை, பாரிஜாத மலர் வாடை, அடடடடடா. வாசனையே இப்படி இருக்கிறதே, அதை உண்டால் எப்படி இருக்கும் என்று எம்மா தொட்டிலே படுத்திருக்கின்ற பாலகன் எழுந்து பார்க்கின்றான். தலையை தூக்கி பார்க்கிறாராம். அங்கே மயானத்திலே பிணம் வெந்து கொண்டிருக்கின்ற காட்சி கண்களில் தான் பட. அம்மாவை தொந்தரவுப்படுத்தப்படாது ஆமா. என்று சரி. மயானத்திற்கு வந்து பிணத்தை உண்டார் சுடலை பசி மாசுவாமி. பசி பசி எப்படி வருகிறார் அம்மா? எம்பெருமான் சுடலை மாட சுவாமி சரி. அங்கு வரும்போது பிணம் வெந்து கொண்டிருக்கிறது சுடுகாட்டில். ஆஹா. குங்கும கட்டகிலே கட்டகிலே, கட்டையிலே குங்கும கட்டகிலே, குங்கும கட்டையிலே, குமுகுமுன்னு பிணமதி தான் மேகுதல்லோ. சந்தன கட்டையிலே கட்டகிலே, கட்டையிலே, சந்தன கட்டகிலே, சந்தன கட்டையிலே, தவமிருந்து பிணமதி தான் மேகுதல்லோ. புளியமர கட்டகிலே கட்டகிலே, கட்டையிலே, புளியமர கட்டகிலே, புளியமர கட்டையிலே, தவமிருந்து பிணமதி தான் மேகுதல்லோ. கட்டையில வைத்த வீணோ வைத்த வீணோ, வைத்த பீனோ, கட்டையில வைத்த வீணோ, கட்டையிலே வைத்த பீனோ, காலமாரி போடுறாரு சுடலை மாடல். ஈரக்குலை தாமரங்காய் தாமரங்காய், தாமரங்காய், ஈரக்குலை தாமரங்காய், தாமரங்காய், எனக்கென்று இழுக்கிறாரு சுடலை மாடல். வாயெல்லாம் ஊன்வடிய ஊன்வடிய, பூம்படியே, வாராரிய சுடலை மாடல் சுடலை மாடல். 21 பங்கு வைப்பார். சரி. ஈரக்குலை தாமரங்காய் எனக்கென்று இழுக்கிறாரு. தான் இழுத்து. வாயெல்லாம் உண்படிய ஆஹா. கையதில் சிலது பிணம் கட்டியாக தான் எடுத்து ஆ. தூங்கமாலையாக போட்டுக்கொண்டு ஆமதாயி. ஐயா சுடலை மாட சுவாமி சரி. கைலாச வாசலுக்கு வருகிறார். ஆமா. கைலாசத்தில் மறுபடியும் பச்சிளம் குழந்தையாக மாறி அந்த பாணி குவா குவா என்று அழுது கொண்டிருக்கிறார். தொட்டிலில் தான் படுத்து குவா குவா என்று அழைகின்றார் சுடலைமாடன். பார்த்தால் அம்மை பார்வதியார். குழந்தைக்கு பசி எடுத்து விட்டது போல இருக்கிறது என்று வாரி அவள் தான் எடுத்தாள் வலது கண்ணோ முத்தமிட்டாள். பாரி அவள் தான் எடுத்தாள் வலது கண்ணம் முத்தமிட்டாள், ஏந்தி அவள் தான் எடுத்தாள் இடது கண்ணோ முத்தமிட்டாள். ஏந்தி அவள் தான் எடுத்தாள் இடது கண்ணம் முத்தமிட்டாள். முத்தமதி கொடுக்கும் போது வாயெல்லாம் உண்படியே பார்த்தாளே பார்வதியா, பார்த்தாளே பார்வதியா,
வயதில் உதிரம் வடிந்திருக்க காரணம் என்ன என்று தெரியவில்லை. என்னடா இது பிள்ளவரம் ஓடோடி கேட்டோம். வந்து சிவபெருமானிடத்திலே முறையிடுகிறாள். பிள்ளவரம் கேட்டோம், பிணந்தண்ணிய கொடுத்துட்டாரே பகவான். நாம அன்னைக்கு சோதனை பண்ணணும், எறும்பை பிடிச்சு வச்சு, இன்னைக்கு நம்ம பிள்ளைய கேட்டதுக்கு இப்படி கொடுத்துட்டாரே. இந்த சுவாமிக்கு இன்னும் நம்மீது கோபம் தீரவில்லை போல் இருக்கிறது. பகவானே கைலைநாதா, சுவாமி இந்த பிள்ளையை பாருங்கள். அடியே பார்வதி, சுவாமி கொண்டாடி பாப்போம் அந்த பிள்ளைய. பிள்ளையை பாருங்க சாமி. ஆஹா, அடியரைக்கும் போது ஏ பார்வதி, சுவாமி நான் கைலாயத்துக்கு ராஜான்னா பூலோகத்துக்கு மகாராஜா இவன் தான். இவன் தாண்டி. யாரு நினைச்ச சொடல மாடே, வேம்படி சுடலை மாட சுவாமி. ஆமா ஆமா என்று சொல்லும் போது சரி, அங்கே பார்வதியாளை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? என்னமா? பிள்ளைக்கு வரத்தை கொடுத்து பூலோகத்துக்கு அனுப்பணும். ஆமா ஆமா. வாட அப்பா, என் மகனே வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. அப்பா மகனே, சுடலை மாட சாமி நீதான்ப்பா. அப்பா மகனே, என்ன? மயானத்திற்கு சென்று பிணமதை உண்டதினாலே, சரி, என் அம்சமாக பிறந்த காரணத்தினாலே சுடலை மாடன் என்று பெயர் கொடுத்தேன். சுடலை ஈஸ்வரன் என்று பெயர் கொடுத்தேன். துஷ்டர்களை தானடக்கி நல்லவரை காக்கக்கூடிய தெய்வம், அதனால் மாடன் என்றும், மாயங்களை செய்வதனால் மாயாண்டி என்றும், மந்திரங்கள் வெல்வதனால் மந்திரமூர்த்தி என்றும், பலவேசம் கொண்டதனால் பலவேசக்காரன் என்றும், பிறந்தவுடன் முண்டகமாக உருண்ட காரணத்தினாலே முண்டக சுவாமி என்று பெயர் கொடுத்தேன். எனக்கு செல்ல பிள்ளையாதலால் சுடலை கண்ணு என்று பெயர் கொடுத்தேன். சுடலமாடே, சுடரொளியில் பிறந்த காரணத்தினாலே சுடலை ஈசன் என்று பெயர் கொடுத்தேன் என்று சொல்லி, சரி ஐயா சுடலை மாட சுவாமிக்கு சிறப்பாக கையிலையில் பூஜை போட்டு தருகிறார்கள். பூலகத்துக்கு போன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, நான் பூலகத்துக்கு போனோம்னா சரி, இந்த கைலாயத்துல நான் கேட்ட வீட்டு பூஜை எல்லாம் போட்டு கொடுக்கணும், இல்லையா போக மாட்டேன். கைலாச வாசலிலே 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 வடக்கு வாசல் கண்ணதிலே கண்ணதிலே பந்தலுக்கு கால் நாட்டி பறைவாளை குலநீர் பந்தலிட்ட கால்களுக்கு அவளத்தால் அலங்கரித்து வில்லோடு முரசோடு வில்லோடு முரசோடு கொடை கொடுத்தார் அந்த வேளை. மலை போல படப்பு ஏற்றி மான்கரும்பு தான் படைத்தார். என்ன என்ன பலி கொடுத்தார். ஏற்றமுள்ள சுடலை கேட்டார். சூலாடி ஒரு பரணம் கூலு பன்றி ஒரு பரணம் சூலாடு ஒரு பரணா சூடு பன்றி ஒரு பரணா ஆடி கோழி பலி கொடுத்தார். பலி கொடுத்தாய் அன்புடைய சுடலை கேட்டார். இருக்கிற பீடத்திலேயே பெரிய பீடம் சுடலமாட சாமிக்கு தான். ஆமா, வேம்படி சுடலை ஐயாவுக்கு, சரி, ஹைகோர்ட் மகாராஜா முதலாளி அதிகாரிக்கு, ஆமதாயி, வேம்படி சுடலை மாட சுவாமிக்கு, ஆமாம்மா, அரளி மூட்டாலே சரி, பெரிய பீடம் அமைத்தார். அரளி மூட்டில் பெரிய பீடமிட்டு தானமைத்து, அவருடைய உச்சியிலே நிறைகுமம் சாற்றி, ஆமாம்மா, உச்சி முதல் பாதம் வரை நிலமாலை சாற்றி, நிலமாலை தான் சாற்றி, அத்தர் புனுகு அகில் சந்தனம் ஆ, ஜவ்வாது வாசனை திரவியங்களை எல்லாம் தாண்டளித்து தாந்தளித்து, ஐயா சுடலமாட சுவாமிக்கு ஆஹா, நிலமாலை சாற்றி ஆமதாயி, ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரே படப்பாக போட்டார். அங்கே முட்டை முருங்கைக்காய் எல்லாம் தான் படைத்து, 7 கோட்டை அரிசி பொங்கி ஒரே படப்பாக போட்டார்கள். சரி, ஆகிரமா கோழி முட்டை தான வித்து தாராவித்து கடைகளிலே கொண்டு வைத்தார் தெய்வாரெல்லாம். கோழிக்கறின்னா சுடலமாட சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அதாவது வெடக்கோழி கன்னிக்கோழி. ஆமா, ஆகிரமா கோழிக்கறி தான் மதைக்கு தான் மதக்கி தான் மதைக்கு தான் மதக்கி ஆகிரமா கோழிக்கறி தான் மதைக்கு தான் மதக்கி உண்டை சட்டியில் வண்டி கட்டி கொண்டு வைத்தார்.
மலை போல குவித்து வைத்தார்கள் சரி சிவன் பானை பொங்கலிட்டார்கள் ஆமா சுடலமாடு சுவாமிக்கு சூலாடு ஒருவரன் சொலுப்பன்றி ஒருவரன் ஆமா ஆடு கோழி அனைத்தையும் பலி கொடுத்தார் சரி தூபதீபம் தானம் காட்டி ஆஹா. திரியதவும் தான் கொளுத்தி வில்லுப்பாட்டு தான் ஒலிக்க யாரு வில்லுப்பாட்டு? வாத்தியங்கள் முழங்க அங்க யாரு வில்லுப்பாட்டு நடந்தது தெரியுமா யாருடைய வில்லுப்பாட்டு நடந்தது எட்டையாபுரம் முத்துலட்சுமி வில்லுப்பாட்டு அப்படியா ஆமா முத்துலட்சுமி வில்லுப்பாட்டு எட்டையாபுரம் முத்துலட்சுமி வில்லுப்பாட்டுன்னா ஐயா சுடலமாட சாமிக்கு ரொம்ப ரொம்ப அவரு பிடிக்கும் கலைய ஐயா. படிக்கணும் வில் அடிச்சு பாடணும் வில்லடித்து பாடணும் ஆமா ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஹா அங்கே சுடலைமாட சுவாமி என்ன கேட்டார் தெரியுமா எனக்கு இந்த பலி எல்லாம் போதாது யார என்ன எனக்கு பாடணும்? நரபலி வேணும் நரபலி கொடுத்தா தான் கையெழுத்த விட்டு போவேன் எங்கே செல்வேனப்பா இல்லைன்னா போக மாட்டேன் என்று சொல்லும் போது ஆமா நரபலி வேண்டும் என்றால் ஆஹா அப்பா தெய்வார்களே தேவலோகத்திலே ரம்பை என்று சொல்லக்கூடிய ஆஹா நடன மாதர்கள் நம்ம எண்ணம் ஏழை எண்ணம் மேனகை என்று சொல்லக்கூடிய ஏழை என்ற பெண்கொடியா ஆஹா இரண்டு பேர்களையும் அழைத்து வாருங்கள் ஆஹா. என்று அழைத்து வரச் சொல்ல சரி இரண்டு பெண்களும் நாட்டியம் ஆடுகிறார்கள் ஆஹா கார் சிலம்பிலிருந்து ஒரு மணி தெரித்து விழுந்தது 2 மணிகள் தான் தெரிக்க அந்த மணியிலிருந்து ஒலிகள் ஆஹா. பிறந்தது அந்த 2 மணிகளுடைய ஒலிகளில் இருந்து ஆ. ஒன்று மகுடம் ஒன்று கனியான் கனியான் பிறக்கும் போது சரி அந்த கனியானுடைய கையை வெட்டி நாக்கு வெட்டி ஆமதாயி கார உதரத்தை அன்போடு படைக்கிறார்கள் ஆஹா, ஆஹா. 21 வாடன்மார்களுக்கும் பந்தி போட்டார்கள் சரி சுடலைமாட சுவாமிக்கு சிறப்பாக பூஜை வாங்கி கொண்டு பூஜைகள் தான் கொடுத்து அந்த கைலாச வாசலில் கோடி வரம் வாங்கி வாங்கிக் கொண்டு பூலோகம் போகவென்று புறப்படுகிற வேளையிலே தண்டியலும் வேணும் என்றார் தானே அந்த சுடலை கண்ணு அப்போது சிவனாரும் மரனுடைய தண்டியலும் பூதங்களும் தான் கொடுத்து போவென்று தான் அனுப்ப வாரார்கள் எல்லோரும் வைத்ததொரு கையில விட்டு பூலோகம் தானோ விட்டு தானோ விட்டு பூலோகமோ வர. அப்பா நான் எங்கே செல்வேன் யாரை காண்பேன் யாரிடத்தில் சென்று குடியிருப்பேன் பூஜை வாங்குவேன் என் மகனை சுடலை மாடா அப்பா உலகத்தில் உனக்கா இடமில்லை ஆறுமுக மங்களத்தில் இந்த கொட்டார குறிச்சியிலே நீ சென்று குடியிருந்து வேம்படி சுடலை மாட சுவாமி என்ற பெயரோடு பெயர் பெற்றி உன் தாய் மாசான பேச்சியோடு ஆஹா உன் சின்ன தம்பி முண்டக சத்ராதி முண்டகனோடு ஆமா நீ பரிவார தெய்வார்களோடு பரிபூரணமாக சரி ஆறுமுகமங்கலத்தில் கொட்டார குறிச்சியில் ஆமா பரிபூரணமாக குடியிருந்து சரி அருள்பாலிக்க வேண்டும் அப்பா ஆஹா என்று கேட்ட வரத்தை கோடி வரங்களை அள்ளி அள்ளி தந்தார் ஆமதாயி. மந்திரவாதி மதமடக்க மந்திரவாதி மதமடக்க மணிக்குடலை பிடுங்க வரோம் மணிக்குடலை பிடுங்க வரோம் கேட்ட வரோம் வாங்கியல்லோ கேட்ட வரோம் வாங்கியலோ 21 கூட்டத்தோடு 21 கூட்டத்தோடு வாராரே சுடலை மாடு வாராரே சுடலை மாடு ஆகாச மாடனோடு ஆகாச மாடனோடு குழி மாடனோடு குழி மாடனோடு தளவாய் மாட சாமியோடு தலவை மாட சுவாமியோடு கொம்பு மாட சாமியோடு கொம்பு மாட சுவாமியோடு சத்ராதி முண்டகனோடு சத்ராதி முண்டகனோடு மாசான பேச்சியோடு மாசான பேச்சியோடு பத்திரகாளி அம்மாளோடு காளி
காசி நல்ல தலம் கடந்து ஒவ்வொரு இடமாக கடந்து நேர மதுரைக்கு வர மதுரை எம்பதியிலே வைகையிலே தீர்த்தமாடிய கன்னிமார்கள் ஆஹா மீனாட்சி தாயாரை தரிசனம் காண்பதற்கு நான்மாட கூடலில் ஆமா. மதுரை எம்பதி தெருவீதியிலே வாரார். ஆஹா அப்பொழுது பார்த்தார் சுடலைமாட சுவாமி. நம்மளை மதிக்காதவர்களை விடக்கூடாது என்று ஐயா என்ன நினைக்கிறார் தெரியுமா? மாட்டெலும்பையும் செங்கல் துண்டையும் வாரி வாரி தான் இறைக்க பார்த்தார்கள் கன்னிமார்கள் ஐயமார்கள். ஆமா ஏண்டி நீலமாலை என்றைக்குமே இப்படிப்பட்ட ஒரு சமாச்சாரம் நடந்ததே இல்லையடி. சீக்கிரமா போய் மீனாட்சியில சொல்லுவோம்படி வாங்கடி போவோம். அம்பாள் இடத்திலே போய் விவரத்தை சொல்லுவோம் என்று ஆமாம். கன்னிமார்கள் எல்லாம் முறையிட்டார்கள். சரி ஊரில் உள்ள ஜனங்கள் ஒன்றாக கூடி முறையிடுகின்ற வேளையிலே உடனே பார்த்தாள் மீனாட்சி தாயார். மகனே அன்பு மகனே சுடலைமாட சுவாமி, அம்மா இந்த தாயிடத்தில் துஷ்டதனம் பண்ணலாமா? என்னுடைய இடமதிலே துஷ்டதனம் பண்ணப்படாது. இங்க நீ பூஜை வாங்கி இருப்பாய் எப்பா மகனே என்று சொல்லேன். எந்தனுக்கு முன்பூஜை உந்தனுக்கு பின் பூஜை. ஆஹா சுடலைமாட சுவாமி காவல் என்றால் அட்டஞ்சுளிக்குமா அசக்காத்து வீசுமா? ஆஹா அட்டஞ்சுளிக்காது அசக்காத்து வீசாது. அந்த மதுரை சில எம்பதி காலம் அங்கே மதுரை எம்பதியில் ஆமா சுவாமி பூஜைகள் வாங்கிக் கொண்டு புறப்பட்டார். அங்கிருந்து மலையாளம் நோக்கி எப்படி வருகின்றார்? அங்கே கொட்டார கரையதில் பகவதியாளுடைய வாசலுக்கு சரி எப்படி வருகின்றார் தெரியுமா? எப்படி அம்மா? மீனாட்சி வாசல் விட்டு வாராரே சுடலை மாடல், மீனாட்சி வாசல் விட்டு வாராரே சுடலை மாடல், தென்னாட்டு சீமை விட்டு வாராரே சுடலை ஐயா சுடலை மாடல். அங்கே வாராரையா வாராரையா ஐயா சுடலை மாடல். மாறாரையா அங்கே சுடலை மாடல், மாறாரையா அங்கே சுடலை மாடல். மீனாட்சி வாசலிலே வள்மையுடன் பூஜையிட்டார், மீனாட்சி வாசலிலே வன்மையுடன் பூஜையிட்டாய், தென்னாட்டு சீமை நோக்கி திருப்பித்தானே தண்டியலில் வாராரையா ஐயா சுடலை மாடல். வாராரையா நம்ம சுடலை ஐயா. மாறாரையா நம்ம சுடலை ஐயா, மாறாரையா நம்ம சுடலை மாடல். வடதேசம் தான் கடந்து சரி தென்னாடு சீமை நோக்கி திருப்பித்தான் தண்டியலை தானமர்ந்து வருகின்றார். கொட்டார கரையதில் பகவதியாள் உடைய ஆலயத்திற்கு வருகிறார். ஆமா 5 வயது சிறுவன் போல சரி அங்கே வந்து பகவதியினுடைய கோட்டையிலே ஆமா கோபுரத்தை இடிக்கிறாரு, கொடிமரத்தை சாய்க்கிறார். கோபுரத்தை இடிக்கிறாரு, கொடிமரத்தை சாய்க்கிறாரு. கோபுரத்தை இடிக்கிறாரு, கொடிமரத்தை சாய்க்கிறாரு. அதாளி போடுறாரு, அங்கோம் இங்கோம் ஓடுறாரு. சுடலை மாடல் வெம்படி சுடலை ஐயா வாராரையா நம்ம சுடலை மாடல். மாறாரையா நம்ம சுடலை மாடல், மாறாரையா நம்ம சுடலை ஐயா. பகவதியினுடைய கோட்டையிலே அடைபட்டு கிடக்கின்ற கதவை தட்டுறார். ஆமம்மா 5 வயது சிறுவன் போல சரி முற்றத்திலே விளையாடிக் கொண்டிருக்கிறார். ஆஹா பகவதி அம்மை என்ன நினைக்கிறார் தெரியுமா? கோபா வேஷத்தோடு வருகின்றார் என் தாய் அவள் பகவதி. சாமத்தில் வருவதற்கு ஊரடங்கு ஒரு சாம நேரத்திலே ஆமா இங்கே வந்து யார்தான் கதவை தட்டுகிறாரோ தெரியவில்லை. என்று பகல் வேளையில் வருவதற்கு கூட பயப்படுவார்களே ஆமா என்று என் தாயாகி பகவதி சரி. ஆங்கார சப்தமிட்டு அதிவீரமாய் ஓடி வாராள். அடகதவை தாண்டிறந்து அம்மனுமே வெளியில் வந்தாள். வெளியில் நின்று பார்க்கும் போது வெளிச்சம் அதே தெரிய கண்டாள். ஒற்றை பந்தம் கையுமாக பாலகனை கண்டுவிட்டாள். எந்த ஊரு எந்த தேசம், எந்த தேசம் நீ எங்கே இருந்து இங்கே வந்தாய்? யாரடா குழந்தாய்? அம்மா என்னுடைய கோட்டையில் வந்து அடைபட்டு கிடக்கின்ற கதவை தட்டியது யாரடா நீ? நான் உன் பிள்ளையம்மா, கைலாயத்தில் பிறந்தேனம்மா. மாமிசத்தை கலந்த காரணத்தினாலே கைலைக்கு ஆகாதரா பூலோகத்துக்கு போலான்னு அனுப்பி வச்சிட்டாங்க. மாமிஷம் உண்டதலால் மாகையிலைக்கு ஆகாதென்று பார்வதி பெத்தா என்ன பகவதி பெத்தால் என்ன உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் தாயே. என் தாயல்லவோ நீ? ஆமாம் உன்னுடைய கோட்டையிலே நான் காவலாக இருக்கிறேன். ஆ. அப்பா அம்மா என்னுடைய இடத்திலே நீ துஷ்டதனம் செய்ய பண்ண மாட்டேன் தாயி, செய்ய மாட்டேன். கலிங்கத்தில் திருவாத்தி மூலையில் மூளையிலே 7 கிடாரம் திரவியங்கள் இருக்கிறதப்பா. சரி அந்த திரவியத்தை நீதான் காவல் காத்து தர வேண்டும். அப்படியே ஆகட்டும்மா. காவலுக்கு கெட்டிக்கார நீதான். நான் தான். அங்க போய் 7 கிடாரம் திரவியத்தை காவலாக காக்க வேண்டும். ஆஹா எந்தனுக்கு முன்பூஜை உந்தனுக்கு பின் பூஜை, ரொம்ப சந்தோஷம் தாயி. வருடத்தில் கொடையுமிட்டு நான் தருவேன் என்று ஆஹா அம்மா பகவதியாள் வாக்களித்தார். சரி
சிறப்பாகவே அங்கே ஐயா சுடலைமாட சுவாமி ஆமாம்மா 1000 ஆணையடி தீப்பந்தம் தகதகவென்று எரிந்து கொண்டிருக்கு. சரி ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு காவலாக இருக்கிறார். இந்த வேளையிலே மலையாள சீமையில் அங்கே காளி பெரும்பளையன் என்று சொல்லக்கூடிய பெரிய மந்திரவாதி நந்தன் புனலூரில் வாசம் புரிகின்றவன். ஆமா ஆற்று மணலை கயிறாக திரிப்பார். பெரிய மந்திரவாதி அந்தரத்தில் பரப்பார். சரி கூடாதவரை கூட்டி வைப்பார். ஆமாம்மா சேர்ந்தவரை பிரித்து வைப்பார். ஆஹா. அது மாத்திரமல்ல ஆ, வானத்தை வில்லாக வளைப்பான். ஆமா எப்பேற்பட்ட அடாத தேவதைகளை கூட சிமிழுக்குள் அடைத்து விடுவான். சரி சரி அப்படிப்பட்ட மந்திரவாதி ஆமதாயி வெகு காலம் கழித்து ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பெரும் புலட்சியாகப்பட்டவள் ஆமாம்மா மாவை உண்டு கற்குலை மறந்த காரணத்தினாலே சரி 10 மாதங்கள் பரிபூர்ணமாகிய அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். ஆஹா மாவி இசக்கி என்று பெயர் கொடுத்து ஆமாம்மா. அருமை பெருமையாக வளர்த்தார். வளர்த்து வருகிறார். பருவ கண்ணியாகவே வளர்ந்திருக்கிறார். ஆமாம்மா 16 வயதடைந்த பக்குவம் அங்கேயாக இருக்கின்ற மாவிசக்கி சரி 32 லட்சணம் 16 கலை 8 அம்சத்தோடு ஆஹா. சாமுத்திரிகா லட்சணத்தோடு இருக்கிறார். ஆஹா தன்னுடைய மகளுக்கு உச்சி முதல் பாதம் வரை அணிகலன்களை பூட்டி பார்க்க வேண்டும். சரி உலகத்தில் இருக்கக்கூடிய திரவியங்களை எல்லாம் மந்திர சக்தியினாலே கொண்டு வந்து விட்டோம். ஆஹா ஆனால் பகவதியாளுக்கு சொந்தமான 7 கிடாரம் திரவியத்தை மாத்திரம் நம்மால் கொண்டு வர முடியவில்லை. காரணம் என்ன? அங்கே காவலாக இருப்பவர் வேம்படி சுடலைமாட சுவாமி. அவருக்கு பிடித்தமானதை கொடுத்து விட்டால் சரி 7 கிடாரத்தையும் நாமல் கடத்தி கொண்டு வந்து விடலாம். ஆமையா ஏ பேய்களே, சுடுகாட்டில் பிணம் வெந்து கொண்டிருக்கும் போதே கும்மியடித்து பாடி சுடலைமாட சுவாமியை அங்கே ஆமா. அழைத்து வந்து விடுங்கள் ஆமா என்றபோது கும்மியடித்து பாடியது. சரி மாடன் சுடலை மாடனா மயான கர போத்தியா மாடன் சுடலை மாடனா மயான கர போத்தியா அரக்கு குப்பிய தடவுவாரா அங்கே இங்கே ஓடுவாரா அரக்கு குப்பியை தடவுவாரா அங்கே இங்கே ஓடுவாரா கப்பலில கடல் ஓட்டுவாரா கைரத்த பம்பரம் மாட்டுவாரா கப்பலில கடல் ஓட்டுவாரா கயத்த பம்பர மாட்டுவாரா சுடுகாடு இடுகாடு எங்கெங்கோ ஓடுவாரா சுடுகாடு இடுகாடு எங்கெங்கோ ஓடுவாரே கட்டையிலே வைத்த பிணோ காலவாரி போடுறாரு கட்டையிலே வைத்த பிணோ காலவாரி போடுவாரே ஈரக்குலை தாமரங்காய் எனக்கென்று இழுக்கிறாரு ஈரக்குலை தாமரங்காய் எனக்கென்று இழுக்கிறாரே முட்டங்காலி எலும்புகளை முறுக்கென்று கடிக்கிறாரு முட்டங்காலு எலும்புகளை முறுக்கென்று கடிக்கிறாரு கணுக்கால் எலும்புகளை கருமென்று கடிக்கிறாரு. ஆமா. மயானத்திற்கு வந்து பிணமதை உண்டபோது சரி இந்த சண்டாளப்பாவி மந்திரவாதி ஆமம்மா பகவதியாளுக்கு சொந்தமான 7 கிடாரம் திரவியத்தை கடத்தி கொண்டே போய்விட்டார். பகவதியாளுக்கு கால்கை விளங்க போட்டி அம்பாள் தடுத்தாள். ஆஹா 1008 இரும்புச் சங்கிலிகளாலே ஆஹா. கால்விலங்கு கைவிலங்கு போட்டி விட்டார். ஆமம்மா வெற்றிலையில் சர்வ சண்டாள மையை தடவி ஆஹா. வாசலில் வைத்துவிட்டு சரி. கால்விலங்கு கைவிலங்கு பூட்டி விட்டு சென்று விட்டான் மந்திரவாதி. ஆமதாயி ஐயா சுடலைமாட சுவாமி வந்து பார்க்கிறார். யார் இந்த கொடுமையை செய்தவள்? என் காவல் என்று பார்க்காமல் 7 கிடாரம் திரவியத்தையும் கடத்தி சென்றவன் யார்? சண்டாள பாவி மலையாள சீமையில் வாழுகின்ற ஆ, பொல்லாதவன் பெரும்புலையன் காளி பெரும்புலையன் மந்திரவாதி தானடா இந்த காரியத்தை செய்தார். ஆமா, அந்த மந்திரவாதியை நான் பார்க்க வேண்டும். என் காவல் என்று தெரிந்திருந்தும் இங்கே வந்து 7 கிடாரத்தையும் கடத்தி சென்றிருக்கின்றான். அவன் கருவை நான் அழிக்காமல் திரும்ப மாட்டேன். அம்மி தட்டி பறக்க வைப்பான் 500 காதவழி, ஆ, கதவு தட்டி பறக்க வைப்பான் 90 காதவழி, கூடு விட்டு கூடு பாய்வான் குரளி வித்தை கற்றவன், மையுண்டு சிமிழுண்டு மசக்க வித்தை பாடம் உண்டு. பார்க்க வேண்டும். உன்னை கண்டால் சும்மா விடுவானா மகனே? நான் அவனை பார்க்க வேண்டும். வாழ்க்கை வரங்கூடம்மா. அவனை கருவை அழிக்காமல் திரும்ப மாட்டான். ஆ. மகனே ஆ. போகின்றது போகிறாய். அந்த பொல்லாத காளி பெரும்புலையனை கருவை அழித்து விட்டு வா. வாழ்த்தி வரங்கொடம்மா வரி பிரம்பை கை கொடம்மா, போத்தி வரங்கொடம்மா பொற்பிரம்பு கை கொடம்மா, ஆ. மந்திரவாள் பெற்றுக்கொண்டு ஆஹா. வஞ்சி கொச்சி மலையாளம் 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 வராரி சுடலை மாடல் சுடலை மாடல். நந்தன் முழலோரதில் ஆமம்மா அங்கே 4 சாலி கரையதில் சரி ஐயா சுடலைமாட சுவாமி பாம்பாட்டி சித்தரை போல வடிவம் கொண்டு ஆஹா பலவிதமான அதிசயமான நாகங்கள் ஆமதாயி கூடையிலே வைத்திருக்கிறார். ஒன்னொன்னா கீழே இறக்கி விட்டார். ஆ, மகுடி வாசிக்கிறார். சரி நாகங்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கு. ஆ. கூட்டத்தில் எல்லா ஜனங்களும் வந்திருக்கிறார்கள். நம்மாளு வரலையே. மாவிசைக்கு பெண்குடிகளுக்காகத்தானே இந்த வேஷத்தையும் நம்ம போட்டோம் அவ இங்க வராட்டா என்ன, நாம அவளை தேடி போவோம். என்று நாகங்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறார். சரி அத்திமரத்தடியில் முட்டையிட்டு நீ அவர மூணத்திலே முன்
கொண்டிருக்கும் போது சரி, அவள் வரவில்லை என்றால் என்ன? அவளை தேடி போவோம். அவள் இருக்கின்ற இடத்திற்கு நாமல் போவோம். ஆமாம்மா. மாவிசைக்கு பெண்குடியால் இருக்கின்ற ஆஹா. மாளிகைக்கு முன்னாலே வந்து நின்றார். ஆமாம்பா. முற்றத்து வெயில் முகத்துல அடிக்காம வளர்த்த மகள் மாவிசைக்கு. சரி. 7 சுற்றுக்கோட்டை, எறும்பேரா மண்டபம், ஆஹா. தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, செம்புக்கோட்டை, இரும்புக்கோட்டை, கல்லாலான கோட்டை, ஆஹா. இது போன்ற கோட்டைக்குள் இருக்கிறாள். சரி. அவளை பார்க்க வேண்டும் என்றால் ஆண்டி பண்டாரம் போல் வடிவம் எடுத்து செல்ல வேண்டும் என்று மாவிசைக்கு மாளிகைக்கு முன்னாலே வந்து கேட்டார். அன்னம் போடம்மா மாவிசைக்கு எரணம் போடம்மா, அன்னம் போடம்மா தாகிய எரணம் போடம்மா, பயிர் பசிக்கு கொம்பி கொதிக்கி கண் குடிக்கி காதடைக்கி, அன்னம் போடமா மாவிசைக்கு எரணம் போடமா, அன்னம் போடமா மாவிசைக்கு எரணம் போடமா, பயிர் பசிக்கு கொம்பி கொதிக்கி கண் குடிக்கி காதடைக்கி, அன்னம் போடமா மாவிசைக்கு எரணம் போடமா, அன்னம் போடமா மாவிசைக்கு எரணம் போடமா, பயிர் பசிக்கு கொம்பி கொதிக்கி கண் குடிக்கி காதடைக்கி, அன்னம் போடமா மாவிசைக்கு எரணம் போடமா, அன்னம் போடமா மாவிசைக்கு எரணம் போடமா. பவதி பிட்சாந்தி அம்மா வயிறு பசிக்கு, அம்மா கும்பி கொதிக்கு, வீட்டுல யாருமே இல்லையா? ஆனந்த கிழவன். அம்மா நான் தான் வந்திருக்கேன். யாரம்மா நீங்கெல்லாம்? நாங்கெல்லாம் இந்த வீட்டுல வேலைக்கார பெண்டுகள். சொல்லுடி. என்ன இந்த வீட்டுல வேற ஒருத்தர் இல்லையா? எங்க அம்மா எஜமானி அம்மா மாளிகைக்குள்ள இருக்காங்க. எனக்கு வயிறு பசிக்குது, கும்பி கொதிக்குது. வயிறு பசிக்கட்டும், கும்பி கொதிக்கட்டும். நான் இந்த இடத்துல விழுந்து செத்தாலும் செத்து போவேன். உங்க வீட்டுக்காரம்மாவை கொண்டு வந்து எனக்கு சோறு போட சொல்லு. தாத்தா, என்ன தினையரிசியை கொண்டு வரும்போது வாசல்ல நின்னு நிதானமா வாங்கிட்டு போக வேண்டியதானே? ஆமா. நாங்க முன்வாசல் வந்தா பின்வாசல் வந்துடுறீர், பின்வாசல் வந்தா முன்வாசல் வந்துடுறீர். பிச்சைக்கு வந்தீரா வேற எதற்கு வந்தீர்? ஏன் நீங்கெல்லாம் பிச்சை வாங்கத்தானே வந்தீர். ஏன் அம்மா நீங்கெல்லாம் யாரு? நாங்கெல்லாம் மாவிசைக்கு அம்மாவுக்கு வேலைக்கார பொண்ணுங்க. போ. நான் வேலைக்காரி கிட்ட எல்லாம் பிச்சை வாங்க மாட்டேன். பிறகு யாருகிட்ட வாங்குவீங்க? வீட்டு எஜமானி அம்மா வந்து கொடுத்தா தான் வாங்குவேன். தாத்தா, என்ன வயசானாலும் வாய் கொழுப்பு அதிகம். வயசாகி போச்சு வாக்கியா? ஆமா. என் உடம்புல ஓடுறது ஒரு இள ரத்தம். அப்படியா தாத்தா? ஆமா. இப்ப என்ன செய்யணும்? உங்க எஜமானி அம்மாளை இங்க வர சொல்லு. சரி தாத்தா. ஆமா. யாரடி அந்த கிழவன்? கிழவன் சொல்லாத. யாரடி? அத்தான்னு சொல்லு. யார் அந்த கிழவன் ஆ? என்று கேட்கும் போது சரி. தோழிமார்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? என்னம்மா? யாரோ ஒரு கிழட்டு பண்டாரம் ஆ. நமது மாளிகைக்கு முன்னாலே வந்து நின்று கொண்டு ஆ. பிட்சை வேணும்னு கேட்டிருக்கார் ஆஹா. என்று தோழிமார்கள் உரைக்கும் போது சரி. அப்போது பார்த்தார் ஐயா சுடலைமாட சுவாமி. என்ன அழகாக இருக்கிறாள். 32 லட்சணம் 16 கலை 8 அம்சத்தோடு சாமுத்திரிகா லட்சணத்தோடு இருக்கிறாளே. இந்த பொண்ணு அண்ணன் நல்ல நடை நடந்து, 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 அஞ்சாரமை கை வீசி பாராளி மாவிசக்கி. கொண்டை நல்ல வடிவழகி குற்றமில்லா முகத்தழகி, ஆமையா. அள்ளி மலர் அரும்பழகி ஆணிமுத்து பல்லழகி, சரி. சேலை கட்டும் தன்னழகி சிற்றுடுக்கு இடையழகி, ஆஹா. கருமேகம் சூழ்ந்தது போல் காரிகையின் முடியழகி, ஆ. அன்ன நடை மின்னல் இடை சொர்ணமயில் போலழகி, ஆஹா. மாவிசைக்கு பெண்கொடியாள் மகத்தான பேரழகி. ஆஹா. இப்பேற்பட்ட மந்திரவாதிக்கு இப்பேற்பட்ட ஒரு அழகான மகானே. அதானே அதானே. ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்று பார்க்கும் போது ஆமா. யோ கிழவா, கிழவனா? பெரியவர் என்று இவ்வளவு நேரமும் உமக்கு மரியாதை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். அடிய மாவிசைக்கு மரியாதையாக சொல்லுகிறேன், என் தந்தை வருவதற்குள்ளாக ஓடிவிடும் ஐயா. உங்க அப்பா எனக்கு மாமன் வர வேணும்படி. உங்க அப்பா வந்தா என்ன சொல்லுவான் என் தெரியுமா? தந்தை வந்தால் உம்மை சும்மா விட மாட்டார். ஒன்றும் செய்யவில்லை. இதுவரைக்கும் எங்களது தெருவீதியில் முச்சந்தையில் கூட யாரும் நின்று பிச்சை என்று கேட்டதே இல்லை. அடிய நிறுத்தி மாவிசைக்கு. நாங்களும் போட்டதில்லை. உங்க அப்பா எனக்கு மாமன் வர வேணும்படி. அடியே உங்க அப்பா வந்தா வாங்க மருமகனே, வாங்க மருமகனே, வாங்க மருமகனே, நீங்க வாங்க மருமகனே. மாமன் பெரும் புலையன் மருவான், என் மாமன் பெரும் புலையன் மருவான், மகளை மனம் முடித்து தருவான், அவன் மகளை மனம் முடித்து தருவான். அடிய
மாவிசக்கி என்ன உங்க அப்பா வந்தாவும் வலது கையை பிடிச்சு என் வலது கையில வச்சு அடே அப்பா என் மகளை கண்ணு கலக்காம பாத்துக்கங்க அப்படின்னு உன்னை எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுப்பாண்டி. அப்படி இருக்கும். ஆட்டுக்கறி வைக்கட்டா கோழிக்கறி வைக்கட்டான்னு கேப்பாண்டி. இவ்வளத்தையும் திங்கிறதுக்கு பல்லு இருக்கா? இது என்ன, இது எங்க இருந்து வேலைக்கு பிடிச்சிருக்க? தாடி நரைச்சு போச்சு, தாத்தாவுக்கு ஆசை நரைக்கலையே. அடியே பேத்தி, தாடி நரைச்சா என்னடி உன் மேல ஆசைக்கு நரைக்க? தாடி நரைச்சு போச்சு தாத்தா, தாடி நரைச்சு போச்சு தாத்தா, ஏ தாத்தா உமக்கு தைரியம் தான் கெட்டு போச்சு ஏ தாத்தா, ஏ தாத்தா, ஏ தாத்தா. தாடி நரைச்சான்னு எவத்தி எவத்தி ஆசை நரைக்கலடி எவத்தி எவத்தி ஏ பேத்தி. அடியே கால நேரம் தெரியாம பாட்டு படிக்க. அடியே உன் காலத்துல தாலியை கட்ட வந்திருக்கேன். என்ன தாத்தா, ஆண்டி நினைச்சா? உமக்கு 91, எனக்கு 19. உனக்கு எனக்கு தாண்டி பொருத்தம். அப்படியா? ஏய், மூச்சு வாங்குது. போகும்போது ஒண்ணு இலவசமா கூட்டிட்டு போறேன். எதுக்கு? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஓசி. எதுக்கு? அவளை அவ கழுத்த தாலியை கட்டுவேன். சரி. ஒண்ணு இலவசமா கூட்டிட்டு போறேன். அதான் நான் எதுக்கு? எதுக்கா சோறு போட வேண்டாமா? தாத்தா, அதுக்குதான். மாவிசைக்கு பெண்குடியாள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எதுக்கம்மா? என் தந்தை வருவதற்குள்ளாக இடத்தை காலி பண்ணி விடுங்கள் என்று சொல்லும் போது சரி, மாவிசைக்கு பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? ஆண்டி என்று நினைத்தாயோடி நான் ஆதிசிவன் மைந்தனடி. உன் தந்தைக்காக அடுப்படியில் காராவின் பசுவின் பாலை கறந்து வைத்திருக்கிறாயே, ஆமா. அதை கொண்டு வந்து கொடுடி. ஆஹா. உன் கூட பேசி பேசி நாவெல்லாம் வறண்டு போச்சடி என்று சொல்லும் போது சரி, ஆண்டி பண்டாரமாக தெரியவில்லை, ஆ. பெரிய மாயாவியாய் இருப்பாரோ ஆஹா என்று சொல்லுகின்றாள். ஆமாம்மா. ஆண்டி என்று மதித்தாயோடி ஆதிசிவன் மைந்தனடி, ஆண்டி என்று நினைத்தாயோடி ஆதிசிவன் மைந்தனடி, பண்டாரோ என்று சொல்லி பரிகாசம் செய்தாயோடி, பண்டாரம் என்று சொல்லி பரிகாசம் செய்தாயோடி, மாயா ஆண்டி சுடலை என்னை மதிக்காமல் பேசிவிட்டாய், மாயா ஆண்டி சுடலை என்னை மதிக்காமல் பேசிவிட்டாய். எண்ணி 8 நாளைக்குள்ளே, எண்ணி 8 நாளைக்குள்ளே எவ்விடமும் கற்பழிப்பேன். எண்ணி 8 நாளைக்குள் எவ்விதமும் கருவழிப்பேன் என்று மாயாண்டி சொன்னபடி சபதம் எடுத்துக்கொண்டு மாயாண்டி சுடலை ஐயா வேம்படி சுடலை மாட சுவாமி ஆஹா காக்காட்சி மலையில் கண்ணாடி சோலையதில் சரி. 7 மலங்காவதில் ஆமா. கொலுவிருக்கும் போது சரி, மாவிசைக்கு பெண்கொடியாள் தந்தையிடத்தில் சொல்லுகிறார், சபதம் யாரோ ஒரு பண்டாரம் தான் இங்க அன்னம் வாங்க வந்தவன் தான், ஆ. பிச்சை கேட்டு வந்தவன் தான் என்னை பேதகமாய் பேசிவிட்டான் ஆஹா என்று மாவிசைக்கு புலம்பும் போது ஆமா. அஞ்சன மை போட்டு ஆராய்ந்து பார்க்கிறார். சரி. ஆஹா சுடலை மாட சுவாமி பின்தொடர்ந்து வந்து விட்டாரே ஆஹா என்று என்ன செய்கிறான் தெரியுமா? என்னம்மா? மகளே கவலைப்படாதே, நான் பார்த்துக் நான் கொள்கிறேன். பார்த்துக்கிறேன். இப்படி இருக்க எண்ணி 8 நாளாச்சே என்று ஆ. சுவாமி எப்படி வாரார் தெரியுமா? 8வது நாளையிலே மாவிசைக்கு கற்பழித்து திரும்புகின்றார். கருவழித்து திரும்புகின்றார் கட்டழகர் மாயாண்டி. சரி, மறுபடியும் அந்த காக்காட்சி மலையில் கொலுவிருக்கும் போது ஆ. 8 பழியன்மார்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஆஹா. விவசாயம் செய்கிறார்கள். ஆஹா. விவசாயத்தை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று ஆமம்மா. வாழைக்கன்று, கருந்தினை, செந்தினை, சரி. கரும்பு எல்லாம் வித்துக்களை விதைத்து செல்ல ஆஹா. நன்றாக வளர்ந்து செழித்திருக்கின்ற நாளையில் நாளையிலே விவசாயத்தை எல்லாம் அழித்தார். ஆஹா கொண்டல பூச்சி போல் குறுந்து விட்டாய் வெட்டினார், வெட்டுறாரு. அறுப்பான் பூச்சி போல அறுத்தறுத்து குவிக்கிறார், குவிக்கிறாரு. பச்சாளி பூச்சி போல பறந்தடித்து மேய்கிறார், ஆஹா. பஞ்சமுள்ள நாடு போல பாங்காய் அழிக்கிறார், பார்த்தாரு. யானை போல உழப்புறாரு, குதிரை போல முரண்டுறார். பழையன்மார்கள் எல்லோரும் வந்து ஈவிலக்கு வேண்டும் என்று பெரும்புலையனிடத்தில் வந்து கேட்க ஆஹா. பெரும்புலையன் என்ன சொல்கிறான் தெரியுமா? என்னம்மா? அம்மா ஆ. என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீங்க கேக்குறதெல்லாம் தாரம். 1000 பொண்ணு 10,000 பொண்ணு கொண்டு வந்து கொடுங்க. இந்தாங்க வாங்கிக்கங்க, ஈவிளக்கு கொடுங்க. ஈவிலக்கு வேண்டுமென்றால் சரி, பெரும்புலையன் என்ன செய்கிறான் தெரியுமா? என்னம்மா? அடியே புலச்சி, ஆ. மந்திரையேடு எடுத்து வா, அடுக்கு சிமிழ் எடுத்து வா, அஞ்சனமை எடுத்து வா, ஆரணமை எடுத்து வா. ஆஹா சுவாமி, நேற்றிரவு ராத்திரியிலே ஒரு தீய கனவை கண்டேன். அடி போடி போடி போக்கத்தவளே, நான் சொன்னதை செய்யடி, நான் சொன்னதை செய்யடி, எடுத்துட்டு வாடி. ஆமா, நீ சொல்றது நான் எங்க கேக்குறது? நான் கேட்க நான் மாட்டேன்ல. பெரிய- ஆ. நீ என்னைக்கு கேட்டிருக்க? பொண்டாட்டி சொல்றத என்னைக்குமே கேட்க மாட்டேன். கேட்காத, முதல்ல மைச்சமில் எடுத்துட்டு வாடி. நான் போய் காட்டுல போய் படிக்கிற முடியும், மலங்காவல போய். மாவிசைக்கு பெண்கொடியாள் அன்றிலிருந்து சரி, எப்படி இருக்கிறா தெரியுமா? ஆ. கருவுற்று இருக்கிறாள். ஆஹா அப்படி இருக்கக்கூடிய நாளையில் ஆமா. மாவிசைக்கு பெண்கொடியாள் தலையில் அடித்துக் கொண்டு புலட்சி அழுகின்றாள். சரி, ஐயோ, நேற்றிரவு ராத்திரியிலே பொல்லாத கனவை கண்டேனே. கண்டேனே. யாரோ ஒரு அடாத தேவதை தாங்கள் சிதம்பர சக்கரம் சுழையில்
சிதம்பர சக்கரம் வரையும் போது ஆமா. செவிட்டோடு அடிக்க கண்டேன் அத்தான் என்று சொல்லுகிறார். ஆஹா. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று சரி. புறப்படுகின்றான் பெரும்புலையன். ஆமாம்மா. அந்த பெரும்புலையன் எப்படி வருகின்றான் தெரியுமா? எப்படி அம்மா? புலையனோட கோட்டை விட்டு புலையனோட கோட்டை விட்டு பாரானே மந்திரவாதி ஆறாரே அந்த மந்திரவாதி காக்காச்சி மலையதிலே காக்காச்சி மலையருகிலே கண்ணாடி சோலையதில் கண்ணாடி சோலையதிலே ஏழுமல காவதிலே ஏழுமலங்காவதிலே ஏகிவாரன் மந்திரவாதி வாரான் மந்திரவாதி சிறுசூழகை தான் எடுத்து நான் எடுத்து சிதம்பர சக்கரம் வரையும் போது திருவிளக்கேற்றி அஞ்சனமை போட்டு ஆராய்ந்து பார்த்தான். சிறு சுளகை எடுத்தான். ஆமா. சுடுகாட்டு சாம்பல் தூவி சிதம்பர சக்கரம் வருகிறார். ஆஹா. பார்த்தார் சுடலை மாட சுவாமி ஆதாளி போடுகிறார் ஆதாளி போடுகிறார். ஆதாளி போடுகிறார் ஆதாளி போடுகிறார் அங்கோமிங்கும் ஓடுகிறார் அங்கும் இங்கும் ஓடுகிறார் சிறு சூழகை தான் பிடுங்கி நான் பிடுங்கி அங்கே தான் பிடுங்கி நான் பிடுங்கி வீட்டோடு அடிக்கலுற்றார். ஐயா சாமி நீங்க யாரு? ஏய், நான் சொல்லல மாறேன்டா. அப்படியா சாமி? எதுக்குடா என்னை கூப்பிட்ட? சாமி. ஏய், எதுக்கு கூப்பிட்ட? சாமி சாமி கொஞ்சம் பொறுங்க. சீக்கிரமே சொல்றேன், எதுக்குடா கூப்பிட்ட? சாமி சாமி பயமா இருக்கு சாமி. ஏய், அடிச்சு போடுவேன். சாமி ஆ, சவுண்ட குறைங்க. சொல்லுடி. சாமி எங்க? இந்த சிமிழுக்குள்ள ஆ. 3.25 நாளைக்கு நீங்க கட்டுப்பட்டா போதும். மூணே முக்கால் நாளைக்கு நான் கட்டுப்படுறவா? ஆமா சாமி. டேய், பெருமையா? சாமி இந்த மலங்காவல கொடை விழா நடத்தி கொடுப்பியா? நடத்தி தாரன் சாமி. ஓ மகன் நிறமாத்த சூலியா இருக்காள, அவளை எனக்கு கூட்டு போட்டு கொடுப்பியா? கூட்டு போட்டு தாரன் சாமி. அப்ப நான் மூணே முக்கால் நாளைக்கு அவன் பிடிக்கிறான் நிப்பேன். பெற்ற மகள் போனால் என்ன இந்த பேயாண்டியை பிடிக்கணுமே, ஏய், வளர்த்த மகள் போனால் என்ன இந்த வம்பனைத்தான் பிடிக்கணுமே என்று என்று சாமாதி சாமத்தில் சதிசாம நேரத்தில் அந்த மாவிசைக்கு பெண் கொடியாளை அழைத்து வருகின்ற வேளையிலே மகளையும் ஆவிசக்கி ஆ, வாமா மலைவிழவில் கொடைவிழா நடத்தப் போகிறேன். என்று அழைத்து வருகின்ற தலைப்பிள்ளை சூலி தலைவாசல் தாண்டக்கூடாது என்று சொல்வார்கள். ஆஹா. நம் குல கற்பிணிகள் ஊட்டு பார்க்க வருவதுண்டோ? ஆமா. வரமாட்டேன் என்று சொன்னாள். சரி. மாயப்பொடி சொக்கு பொடியை மகள் மேலே போட்டான். ஆ. அப்பா கோவில் கொடைவிழாவை காண்பதற்கு கண்மணி நான் கூட வருகிறேன். வாமா வா. யாரெங்கே? ஆ. வாழைத்தடை தண்டியலை கொண்டு கொண்டு வாருங்கள். வாருங்கள். பேய்கள் பூதகணங்கள் வாழைத்தடை தண்டியலை கொண்டு வந்தது. சரி. முற்றத்து வெயில் முகத்துல அடிக்காம வளர்த்த மகள் மாவிசைக்கு ஆஹா. வாழைத்தடை தண்டியலில் அமர்ந்தாள். ஆமாம்மா. அப்போது பேய்கள் எல்லாம் சுமந்து வருகிறது. ஆஹா. யாருக்கு இந்த விருந்து போகிறது தெரியுமா? சுடலமாறனுக்கு போகுது. தொட்டு பார்க்கப்படாது. ஆமா. அப்போது மாவிசக்கியை ஆமாம்மா. தூக்கி கொண்டு வரும்போது சரி. பூனை குறுக்கே வருகின்றது, புதுப்பாண்டம் எதிரே வருகின்றது, ஆஹா. ஆந்தை அலறுகின்றது, அழுக சத்தம் கேட்கிறது. ஆகாத சகுனத்தை காண்கின்றார். தந்தையே ஆகாத சகுனம் கண்டுமா நாம் மலைக்காவுக்கு போவது வேண்டாம் என்று புலம்புகிறார். ஆஹா. மகளே நாமல் எங்கே போகிறோம்? கோயிலுக்கு. சாமி கும்பிடுவாரை சகுனமதி என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. வா மகளே என்று அழைத்து வருகிறார். சரி. மலைக்காவில் இறக்கி வைத்ததுதான் தாமரை. குதித்தார் வேம்படி சுடலைமான சுவாமி. ஏய், உன் மகளை பலி கொடுக்கிறாயா? இல்ல உன்னை பலி வாங்கட்டுமாடா? என்று கேட்கும் போது ஆ, மாவிசைக்கு புலம்புகின்றாள். எப்படி? ஐயோ பஞ்சகம் அறிந்திலாமல் வந்துவிட்டேனே என்று எப்படி புலம்புறா தெரியுமா? எப்படி அம்மா? எந்தகப்பா சண்டாளா ஈனசாதி பெருமுலையா, எந்தகப்பா சண்டாளா ஈனசாதி பெருமுலையா, எந்த ஒரு தேவதைக்கும் எந்த ஒரு தேவதைக்கும் என்னை பலி கொடுக்க போறாய், எந்த ஒரு தேவதைக்கும் எந்த ஒரு தேவதைக்கோ என்னை பலி கொடுக்க போறாய். எந்த ஊரு தேவதைக்கோ எந்த ஊரு தேவதைக்கோ என்னை பலி கொடுக்க போறா. நான் சந்திரனை பார்த்திருப்பேன், நான் சந்திரனை பார்த்திருப்பேன், நான் சூரியனை பார்த்தறியேன் பார்த்தறியேன் பார்த்தறியேன். ஆ ஆ சந்திரனை பார்த்திருப்பேன் சூரியனை பார்த்தறியேன், சந்திரனை பார்த்திருப்பேன் சூரியனை பார்த்தறியேன். கருவாக ஜனிக்கையிலே கருவாக ஜனிக்கையிலே கருமருந்தை தின்றாளில்லை, உருவாக ஜனிக்கையிலே உருவாக ஜனிக்கையிலே
கொப்பிழும் அறுக்கையிலே அன்றே கொப்பிழும் அறுக்கையிலே 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 குரல் வளையை அறுக்கலையே அன்றே குரல் வளையை அறுக்கலையே 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 யார் ஆகிறா? அடே பெரும்பளையா கொப்பிழும் அறுக்கையிலே குரல் வளையை அறுக்கலையே கொப்பிழும் அறுக்கையிலே குரல் வளையை அறுக்கலையே நல்லெண்ணெயை தேய்க்கையிலே நல்லெண்ணெயை தேய்க்கையிலே நஞ்சனையை தேய்த்தாளிலே நல்லெண்ணெயை தேய்க்கையிலே நல்லெண்ணெயை தேய்க்கையிலே நஞ்சனையை தேய்த்தாளிலே வளர்ந்த ஒரு தாய்க்கு பிள்ளை இல்லாமல் ஆமா. மங்களையாக என்னை கொல்லவோ துணிந்தாய் சண்டாள பாவி. என்னை பலி கொடுத்தால் வானத்தில் வெள்ளி முளைத்தாலும் உன் வயிற்றில் கொள்ளி முளைக்காதடா. ஆமா. ஆணை கட்டும் சாவடியில் ஆந்தை எது அலறுமடா, குதிரை கட்டும் சாவடியில் கூவை எது அலறுமடா, ஆஹா. உன் கோட்டை எது அழியுமடா, அதில் குறுக்கு முத்து முளைக்குமடா என்று சரி. மாவிசைக்கு புலம்புகின்றாள். ஏய், பெரும்புலையன் என்ன செய்கின்றான் தெரியுமா? என்ன செய்கின்றான் அம்மா? கிட்டாத பீடமிட்டு ஏறுபரன் தானும் போட்டான். தானம் போட்டு தரையதில் நின்றால் தண்டைக்கால் நோகும் என்று, சரி. பூமியிலே நின்றால் பொற்பாதம் நோகும் என்று, ஆஹா. ஏரம்மாபரன் மீது என் மகளை மாவிசைக்கு கலங்காதே என்று சரி. கற்றாளினார் கிழித்தான். ஆமம்மா. காலோடு கால் சேர்த்து கட்டுகிறான், கையோடு கை சேர்த்து கையோடு கை கட்டுகிறான். சேர்த்து கட்டுகிறான். ஆமம்மா. தலைவாளை இலைவிரித்தான். ஆஹா. தன் மகளை அங்கே கிடத்தினான். சரி. வெள்ளி பிடி கொண்ட கத்தியை கையில் எடுத்தான். ஆமாம்மா. நேரமாகுதுடா, என் மகளை பலி கொடுக்கிறாயா அல்லது உன்னை நான் பலி வாங்கட்டுமா? மாவிசைக்கு பெண் கொடியாள் மார்பதையோ தான் விளந்து மாக்குடலும் எடுத்து வந்தான் மந்திரவாதி பெருமுலையல். இறக்குலை தாமரங்காய் இலையதிலே கொண்டு வைத்தார். அப்போது சுடலை மாட நண்புடனே தான் எடுத்து அருந்தலுற்றார் மாக்கோடியை மாகோடியை மாயாண்டியோ சுடலை ஈசல். மாவிசைக்கு பழி வாங்கி மாயாண்டி எதுரைப்பார். டேய் மந்திரவாதி பெரும்புலை அமைச்சி மிளை எடுத்து வாடா. மைச்சி மிளை தான் எடுத்து தானே எடுத்து மாயாண்டியை அடைக்கலுற்றார். ஏம்படி சுடலை ஐயாவை சிமிழுக்குள் அடைத்துவிட்டு சண்டாள பாவி என்ன செய்தான் தெரியுமா? ஆத்தங்கரையை புதைத்து விட்டான். ஆற்றில் புதைத்துவிட்டு ஆஹா. வீட்டிற்கு வந்து சரி. மனைவியை பார்த்து சொன்னான், தண்ணீர் கொண்டு வாடி. அடியே புலச்சி, ஆஹா. எண்ணெய் தேய்த்து தலைமுழுக வேண்டும், எடுத்து வாடி தண்ணீரை. ஆ. என் அருமை மகளை எங்கே? ஏய். அடாத தேவதையை அடக்கி பலி கொடுத்து விட்டேனடி ஆமா. என்று சொல்லுகிறான். சரி. அழகான குடமெடுத்து தண்ணீர் கோருகிறாள். சிமிழ். கட்ட சிமிழ் வெடித்தது. ஆஹா. கட்டுடன் அந்த குடத்துக்குள் பாய்ந்த போது சரி. குடத்தை இடுப்பில் வைத்துக் கொண்டு ஆ. மாளிகைக்கு வந்து இறக்கி வைத்ததுதான் புதித்தார் வேம்படி சுடலைமாட சுவாமி. ஐகோர்ட் மகாராஜா முதலாளி அதிகாரி ஆமா. அந்த கட்ட சிமிழ் வெடித்து குதித்தாரே. பெரும்புலையின் அங்கும் எங்கும் ஓடுகிறான். ஆமாம்மா. சுவாமி வேம்படி சுடலைமாட சுவாமி அந்த பெரும்புலையை- பட்டத்து யானைக்குள்ளே புகுந்து விட்டான். ஆமா. இங்கதானே வருவான் சண்டாள பாவி என்று ஆ. அங்க இருக்கும்போது சண்டாளன் ஓடி ஒளிந்து சரி. வரும்போது பார்த்தார். ஆஹா. வேம்படி சுடலை ஐயா யானைக்குள் ஒளிந்திருக்கும் போது ஆமா. துதிக்கையாலை தூக்கி சரி. வாசற்படியிலே ஒரே அடி அந்த புலையை மணவாளி கருவறுத்து விட்டு சரி. 7 கிடாரத்தையும் எடுத்துக்கொண்டு ஆமா. அரண்மனையை இடித்தும் தகர்த்தும் நொறுக்கிவிட்டு சரி. பகவதியாளுக்கு சொந்தமான 7 கிடாரம் திரவியத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். ஆஹா. பகவதியாள் கோட்டையிலே பகவதியால் கோட்டையிலே வாராரே சுடலை மாடு மாறாரே சுடலை மாடு பாத்தாடி நல்ல பகவதியோ மகவதியோ அங்கே பகவதியாள் மகவதியால் பாவினையா ஏதுரைப்பாள். பகவதியாள் என்ன சொல்றா தெரியுமா? அப்பா,
ஏழு கிடாரம் திரவியத்தை மீட்டிக் கொண்டு வந்தவன் நீதான். உனக்குத்தான் கொண்டு போ. அதனால் நீ இருக்கின்ற இடத்தில் கொண்டு போய் வைத்துக்கொள் ஏழு கிடாரம் திரவியத்தை. இந்த ஆறுமுகங்களத்திலே உனக்கே உரியது என்று சொல்ல ஆமா ஐயா வேம்படி சுடலைமாட சுவாமி ஆமையா. பல புண்ணிய தீர்த்தங்களாடி சரி. மலையாள சீமையெல்லாம் விளையாடி சீவலப்பேரியிலே குடியிருக்கின்ற ஐயா சரி. அங்கிருந்து புறப்பட்டு ஆறுமுகமங்கலத்தில் கொட்டார குறிச்சியிலே மாசான பேச்சியோடு பரிபூரணமாக சத்ராதி தானம் முண்டகனோடு ஐயா வேம்படி சுடலைமாட சுவாமி ஆமா. ஹைகோர்ட் மகாராஜா முதலாளி அதிகாரி சரி. எம்பெருமான் வேம்படி சுடலைமாட சுவாமி ஆஹா. வருகின்ற பக்தர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பரிபூரணமாக தான் அமர்ந்து உள்ளும் உரியாம முடிச்ச போவாடாமல் ஆமாம்மா. கல்யாண வாசலாக குடியிருந்து ஆமாதாயி. வேம்படி சுடலைமாட சுவாமி பரிபூரணமாக மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் குடியிருந்து அருள் பாலித்து வருகின்றார்.